நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைண்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம தேவையான பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜை நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கு. அவனை அச்சு கொண்டு இல்லாமா இல்லைன்னா வேணாமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 வில்லேஜர் வந்துட்டாங்க. 2 வில்லேஜரு நீங்களே சொல்லுங்கள். இந்த 2 வில்லேஜரையும் கொண்டு இல்லாமா இல்லை வேணாமான்னு. இப்போ என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறான். இப்போ நம்ம வெளியே போய் நம்மளுக்கு சாப்பாடு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சாப்பாடு நம்ம இதெல்லாம் சாப்பாடு செஞ்சு நம்ம அடுத்தது வந்து நம்ம மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஃபார்ம் செய்யலாம். ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது தேவை. ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் செய்ய டிஸ்பென்சர் அதெல்லாம் தேவை. நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம். நம்ம இதை பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு மைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று காய்ஸ், நான் வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தினமும் வாய்ஸ் ஓவர் போடுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நாளாக எக்ஸாமு, திங்கக்கிழமை எக்ஸாமு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு வீடியோ போட. அதனால் இந்த வில்லேஜ் பிரீடர் ஃபார்ம்லாம் நல்லா ஒர்க் ஆகுது காய்ஸ். பார்த்தீங்களா, ஒரு குட்டி இருக்குது. நான் உள்ளே வந்தால் தான் காய்ஸ் இதெல்லாம் வளருது. இது அந்த பிள்ளைங்கலாம் இதுவே எத்தனை நாள் கேச்சு. நான் எப்போ ஃபஸ்ட்டு பார்ட்லேயோ செகண்ட் பார்ட்லேயோ போட்டேன் காய்ஸ். எப்போ வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். எடுத்துட்டு எங்கே அந்த ஓ வச்சு இந்த மண்ணை வலிச்சிடலாம். இருங்க கைஸ், நம்ம வந்து கோழிக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிடலாம். அதுங்க முட்டை போட்டு விடட்டும். இதை மொத்தட்டு இந்த கோழிக்கு ஊற்றலாம். வளரவே இல்லை காய்ஸ். சரி, நம்மளுக்கு முட்டை கச்சி இது வச்சு கோழி பார்த்தான்னு பார்க்கலாம். சவுத்து கட்டிக்கலாம். வரல, நம்ம லக்கு கம்மியாக தான் காய்ஸ். பூனைக்குட்டி ஓடிச்சு. நம்ம இப்போ வந்து பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த வுட்டெல்லாம் நம்ம மேலே போய் வச்சிடலாம் காய்ஸ். நம்மளுக்கு வுட்டெல்லாம் தனியாக வச்சுட்டு அத்தனை செஸ்ட்டு செஞ்சுக்கிட்டால அதில் நம்ம வச்சிடலாம். வுட்டெல்லாம் இந்த செஸ்ட்டில் வச்சிடலாம். அடுத்தது இந்த கிராவல்லாம் நம்ம இது செஸ்ட் வச்சிடலாம். கிராவலு இது மண், டர்ட் அதெல்லாம் இங்கே வச்சிடலாம். வுட்டு, டார்ச்சு, இந்த இதெல்லாம் இதில் இது அப்புறம் இந்த பிக்காக்ஸு இது நம்ம வச்சு கீழே பைசா இது செஞ்சுக்கலாம். பக்கெட், வாட்டர் பக்கெட் நம்ம இங்கே வச்சிடலாம். பக்கெட்டு அடுத்தது இது தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம இங்கே வச்சுட்டு அதை நம்ம மைண்ட் பண்ண போகலாம். இங்கே பாருங்களா,
தனியாத்தை நான் எங்கே போய் வச்சுப்பேன். நான் அந்த வில்லேஜ் பிரீட்டர் ஃபார்மில் போயிட்டு இருந்தேன். ஆனால் 2 நாய் வந்து உக்காந்துச்சு. இதை இப்போ அடிக்க போகிறேன் நான். வீடு கட்டிருக்கேன். இது பேர் வந்து நான் ஏதாச்சும் வச்சுட்டு நீ எதுக்கு இருக்க விடு. 2 பேரும் தான் கைஸ் வீட்டில் என்ன சேர்க்கவும் என் வீடா இது அவங்க வீடானே தெரியல. நான் கைஸ் இப்போ தான் 1 முட்டையை வச்சா அதுக்குள்ளே 2 முட்டையை போட்டு வச்சுருக்கு. 3 முட்டை. திரும்ப ஒன்றுமே கிடையாது. எனக்கு லக்கே இல்லை. அதில் லக்கில் என்ன போகுது கைஸ், நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனிமே வந்து இந்த திங்கால்ம எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து நான் தினமும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு நான் stone guys. கேஸ் எல்லாம் போலேயே நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம பிக்காக்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸ் வந்து 4-5 செஞ்சுக்கலாம். இந்த தடவை நம்ம ஸ்லாப் செஞ்சுக்கிட்டோம். சரிங்க கேஸ், நம்ம இன்றைக்கி வந்து எப்படின்னா வந்து இது வரைக்கும் போயிடணும் கேஸ். -15 வரைக்கும் போயிடணும். 53 அது வரைக்கும் போயிட்டால் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும், டைமண்ட். நைட்டே ஆயிடுச்சு கைஸ். நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல பண்ணிடலாம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பாட்டிலேயே நான் இந்த மூக்கு ஒளி வச்சிடுறேன். தள்ளுறா. நம்ம இப்போ மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். நம்ம எங்கே பண்ணலான்னா நம்ம ஃபார்முக்கு பக்கத்தில் பண்ணலாம். இங்கே பண்ணிடலாம். நம்மளுக்கு அயன் கட்டிச்சுன்னா இது வந்து பாக்கெட் எடிஷன் கைஸ். அதனால் இதில் அயன் ஃபார்ம் செய்ய முடியல. நான் வந்து ஜாவா எடிஷன் போட்டால் இந்த சர்வைவல் வேர்ல்டே போயிடுது. அதான் நான் தனியாக ஒரு மைண்ட் கிராஃப்ட் ஏற்றி பார்த்தேன்.
அதில் வந்து பாக்கெட் எடிஷனில் ஜாவா எடிஷனை போட்டால் இந்த சர்வைவல் தான் போயிடுது. அதான் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மைண்ட் பண்ணியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர்டு தான் அடிக்கும் கைஸ். ஆனால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்டர் ட்ராகன் அடிக்கிற வைக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளில் ஜாவா எடிஷனை போட்டுருவேன். ஜாவா எடிஷன் ஆகிட்டா நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் ஜாவா எடிஷன் போட்டுடுறேன் கைஸ் சீக்கிரமாக. நான் ஜாவா எடிஷன் சீக்கிரம் வந்துடும். இந்த எக்ஸாம் இந்த மைண்ட் கிராஃப்டை முடிச்சிட்டேன்னா ஜாவா எடிஷன் சீக்கிரமாக வந்துடும் கைஸ். கொஞ்சம் லேகு தான் கைஸ் அடிக்கும். ஏன்னா இது பாக்கெட் எடிஷனில் மொபைலில் ஏற்றினாலே தான் கைஸ். பாக்கெட் எடிஷன் வந்து மொபைலில் ஏற்றாதீங்க நீங்கள். ஜாவா எடிஷன் வந்து யூடியூப்பில் போட்டால் வரும். இல்லைன்னா நானே உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன். அது வந்து நான் ஜாவா எடிஷன் இப்போ போட்டுட்டேன்னா இந்த சர்வைவல் வேர்ல்டு போயிடும். அதனால் வந்து நான் வந்து இந்த வேர்ல்டை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கைஸ். அதே மாதிரி என் வாய்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் வச்சு ஆலில் வச்சுக்கோங்க. ஏது கைஸ் அது காப்பரா? ஸ்பைடரோட இதெல்லாம் வருது கைஸ். வாய்ஸ்லாம் ஸ்பைடர் ஜாம்பி பக்கத்தில் கேவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே எதுக்கு டேட் இருக்குது இவ்வளோ அடியில் வந்து? காப்பர் நமக்கு தேவையில்ல கைஸ். நம்ம தேவை வந்து ஃபஸ்ட்டு அயன் தான் கைஸ். இதில் மாப் ஸ்பானெல்லாம் செய்யலாம் கைஸ். மாப் ஃபான் இதுல வாயில் வரல. மாப் கேவ் கைஸ். கேவுக்குள்ளே போகலாமா வேணாமா நீங்களே சொல்கிறேன். நம்ம போய் கேவுக்குள்ளே போனால் நிறைய கிடைக்கும். ஆனால் எனக்கு க்ரீப்பர்லாம் வந்துடும். சரி போய் பார்க்கலாம். நம்ம டார்ச் மட்டும் வச்சுருக்கோம். உம்மாடி என்ன கைஸ் இவ்வளோ பெரிய கேவாக இருக்குது. அங்கே அயன் இருக்குது. க்ரீப்பர் சேர்த்துட்டேன். சரி எத்தனை போட்டு கீழே போச்சுன்னா தெரியலையே. இருங்க கைஸ், நம்ம போய் அந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு வந்துடலாம். க்ரீப்பர்லாம் செத்துட்ருக்கோம். ஆனால் எத்தனை பொருள் போச்சுன்னு தெரியலையே. எக்ஸ்பிலாம் இருக்குது. டார்ச் இருக்குது கைஸ். முக்கியமாக நல்ல வேலை டார்ச்சு, பிக்காக்ஸு, ஸ்டோனு. இந்த கேவை லைட்டிங் பண்ணவே ஒரு வாரம் கிட்ட ஆகும் போல இது. இல்லைன்னா லைட்டிங் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் கைஸ். எனக்கு கச்சிச்சு கைஸ். கீழே போயிடுறேன். ஐயோ நல்ல வேலை கீழே போயிருந்தா அதுதான் செத்துட்ருக்கோம். அயன் ஃபார்ம்லாம் செய்ய முடியாது கைஸ். இதுங்க கைஸ் நான் வந்து ஃபுட்டு நல்ல வேலை கைஸ். ஃபுட்டுலாம் கீழே போடல. பாதி பொருளெல்லாம் கீழே போயிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் இதுங்க கைஸ். நான் இந்த கேவை வந்து லைட் பண்ணிவிட்டு வரேன். இங்கே குட்டியாக போகுது. அதை நம்ம லைட் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே நம்ம இருக்கே இது மாட்டியா சாம்பி சாப்பிடா. நல்ல வேலை கோழி கைஸ்.
கோல் நம்ம அடிக்குது. இருங்க கைஸ், நான் அதை எடுத்து தடுப்பு போட்டுருவேன். இந்த இடத்தையும் போட்டு இப்போ எதுவும் வராது கைஸ். நம்ம இப்போ கோலை மைண்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க கைஸ், நான் வந்து கேம் லைட் பண்ணிவிட்டு நான் வரேன் கைஸ். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இருங்க.